பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், அவனுக்கு என்ன ராஜா மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜா மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, ஆனால் அந்த ராஜாவுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணுன்னா டெய்லி ஒவ்வொரு எபிசோட் பார்த்துட்டே இருக்கணும். வெளிநாட்டு வேலைக்கு வந்து என்னென்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு இன்றைக்கி ஒன்றே ஒன்று மட்டும் காமிக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தப்புறம் யாராக இருந்தாலுமே ஊரில் வந்து ஒரு பெரிய வீடு கட்டுவாங்க. யாரை கேட்ட சொல்லுவாங்க, வெளிநாட்டு பணம் பயங்கர பெரிய பங்களா கட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய வீடு கட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து கட்டுற வீட்டில் கிச்சன் வச்சுருப்பாங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரூமாக வச்சு ஏகப்பட்ட வுட் ஒர்க்லாம் வச்சு இந்த கிச்சனில் சமையல் பண்ணுற பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கபோர்டாக எல்லாமே வுட்டில் ரொம்ப ராயலாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதுவே அவங்க இங்கேருந்து பணம் சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்புவாங்களா அந்த வீடு கட்டுறதுக்கு, அவங்க இங்கே ஒரு கிச்சனில் இருப்பாங்க, ஒரு கிச்சனில் சமைப்பாங்க. அப்போது அவங்க சமையல் பண்ணுற பொருட்கள்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னு யாராவது தெரியுமா? இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் வந்து 4 பேர் இருக்கிறோம். எங்கள் 4 பேரோட கிச்சன்ஸ் திங்ஸ்லாம் நாங்கள் எங்கெங்கே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்க்குறது கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருக்கும். என்னடா இப்படிலாமா கிச்சன் நீங்கள் சமைக்கிற பொருளை வச்சுருப்பீங்க அப்படின்னு தோணும். ஆனால் இப்படி தான் வச்சுருப்போம், வேறு வழியே இல்லை. ஊரில் கபோர்டாக வீட்டில் சமைக்கிற பொருளெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இங்கே எந்தெந்த கபோர்டில் நாங்கள் வச்சுருவோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒருத்தரோட பெட்டு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுதா, எல்லாம் ஒரு கூடை மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இந்த வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி கூடை வச்சுருக்காங்கல்ல, அந்த கூடையில் பார்த்திங்கன்னா உள்ள எல்லா மசாலா ஜாமானும் இதுக்குள்ளே வச்சுருக்குறோம். என்ன எல்லாத்தையும் ஒரு பேர் எழுதி பார்த்திங்கள்ல, இப்படி தான் வச்சுருப்போம். அப்படியே இருக்கும். அப்படியே கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏதாவது இப்படி தான் ஃபுல்லாக கட்லிகளை வச்சுருப்போம். எங்களுக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கட்லிகளை வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒருத்தரோட சமையல் பண்ணுற பொருள். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே கொஞ்சம் லைட்டாக அனுப்பிச்சிக்குவோம். என் ரூமில் இன்னொரு அண்ணா இருக்கிறாரு, அவருக்குள்ள சமையல் பொருளை காமிக்கிறாங்க. இது இன்னொரு அண்ணாவோட பெட்டு. அந்த அண்ணாவோட பெட்டு கீழே இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சமையல் ஐட்டம் தாங்க. இப்படி தான் எல்லாருமே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஊரில் தான் பெரிய பங்களா கட்டுவாங்க. ஆனால் இங்கே ஃபேமிலிக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணுங்க. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஊரில் வந்து பெரிய பங்களாலாம் கட்ட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும் லைஃபு. ஆனால் ஊரில் வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சம்பாத்தியம் வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் பணம் வருது போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா, லட்சத்துலலாம் பணம் வராதுங்க. சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு வந்த பிறதாங்க நிறைய பேர் சில கற்றுக்கிட்டுறாங்க. ஊரில் பார்த்திங்கன்னா பயங்கர சண்டித்தனம் பண்ணிவிட்டு ரொம்ப ராஜா மாதிரி வாழ்வாங்க, நினச்சதெல்லாம் வேணுங்கிற மாதிரி வாழ்வாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தவர் பார்த்திங்கன்னா சிறுக ஒவ்வொரு ரூபாயுமே அந்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க செலவழிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப யோசித்தான் செலவே பண்ணுவாங்க. நமக்கு இது தேவை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பை பண்ணுவாங்க, வாங்குவாங்க. நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த பொருளை வாங்கவே மாட்டாங்க. அதுவே ஊரில்னு வச்சுக்காங்களேன், தேவை இருக்குது தேவையில்லை வாங்கி போடு வீட்டில், அது எதுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் தெரியாது, தேவையா வாங்கி போட்டுக்கிட்டே அவ்வளோதான். அப்படி ஊரில் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போதே நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வெளிநாட்டுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கணும் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப யோசித்து இது வேணுமா பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வாங்க இன்னொருத்தனா இருக்கார், அவரோட பெட்டிக்கில் அவர் எப்படி திங்ஸ் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். அவரோட பெட்டிக்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாங்க, எல்லாமே காய்கறி ஜாமான் எல்லாமே உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கட்லி கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பொருள் தான் போட்டிருப்போம். கட்லி கீழே அப்படின்னாலே எங்களுக்கு வந்து கட்டிலுக்கு அடியில் தான் அப்படிங்கிறத எங்களுக்கு சமையல் பாத்திரத்துலேருந்து வெஜிடபிள் எல்லாமே காய்கறி ஜாமான் எல்லாம் வைக்கிறது எல்லாமே எங்களுக்கு கட்லி கீழே தான். பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பார்த்திங்கன்னா அது சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் அதை பண்ணுறவங்களுக்கு தான் அதில் உள்ள கஷ்டம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே தெரியும். நானும் நிறைய வாட்டி நான் ஊரில் இருந்தால் நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர மட்டும் நான் ஊரில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், விடுப்பா வெளிநாட்டு போனோம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எங்கள் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு தெரியுது ஒவ்வொருத்தருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. வெளிநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே ஊரில் கோடீஸ்வரங்க ஆகியிருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் யாரும் வெளிநாட்டுக்கு வந்தவங்க யாரும் ஊரில் கோடீஸ்வரம் அப்படி ஆகலாம் நான் இதுவரை யாரையும் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா ஊரில் என்ன சம்பாதிக்கிறோமோ அதே பணத்தை இங்கே சம்பாதிப்போம். மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபாய் இல்லை 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா ஏதாவது திடீர்னு ஒரு உடம்பு
இல்லாமல் வந்துருச்சு, இல்லை ஊரில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துருச்சுனால அந்த பணமும் அப்படியே காற்றோட காற்றா கரைஞ்சு போயிருங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, வெளிநாட்டு பணம் நிறையா சம்பாதிக்கிறான், நிறையா பணம் வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் வந்து இதை சொல்கிறவங்கள குறை சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறாங்க அதுக்காக நான் இதை சொல்லலைங்க. இது இயற்கை. எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே ஊரில் வேலை பார்த்தாலும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு வந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு திரும்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறாங்க? நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு இங்கே வந்து நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா 10,000மோ 15,000மோ கொடுக்குறது. அந்த எக்ஸ்ட்ரா அதுக்காக மட்டும்தான். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னோட யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து நான் என்ன வந்து நிறைய வெளிநாட்டை பற்றின வீடியோ போடுறேன்னு இல்லையோ, வெளிநாட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அப்புறம் இங்கே இருக்கிற ஹாப்பினஸ், அதெல்லாம் பற்றி நிறைய வீடியோ போடுறேன் ரெகுலராக. அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எங்களோட வேலை பார்க்குறது நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்காரங்க, ஹிந்திக்காரங்க, ஆந்திரா, அப்புறம் பார்த்திங்கன்னா மலையாளிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நேபாள்காரங்க, பங்களாதேஷ்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து எல்லாருக்கூடையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கெல்லாம் வெளிநாட்டில் பற்றி என்னெல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட நான் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. மறக்காமல் அதில் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.